வெல்கம் டு அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிக்கு 50 டே 50 கிளாஸ் சீரீஸை பார்த்துட்ருக்கோம். அதோட டே 6 இன்னைக்கு. டே 5 என்ன பார்த்தோம்னா காம்பவுண்ட் ரேஸை பார்த்தோம். காம்பவுண்ட் ரேஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த சம்ஸை மட்டும் பார்த்தா போதும். இன்றைக்கி டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரேஷியோனா என்ன, ப்ரொபோர்ஷனா என்னன்னு தெரிஞ்சுட்டு போவோம். ரேஷியோனா என்னென்னா ரேஷியோனா என்ன சொல்லுவோம், விகிதம் சொல்லுவோமா? A/B or A/B இப்படி கொடுத்துட்டாங்கன்னா இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ரேஷியோ. என்ன ரேஷியோவில் இருக்குது, A/Bன்னு இருக்கா, இதை வந்து நம்ம ரேஷியோன்னு சொல்லுவோம். இப்போ விகிதம், அப்போ ரேஷியோ ப்ரொபோர்ஷன் என்ன சொல்லுவோம், விகிதாசாரம் சொல்லுவோமா? A/Bன்னு கொடுத்துருப்பான், C/Dன்னு கொடுத்துருப்பான். இதை நம்ம எப்படி எழுதுவோம், A/Bன்னு எழுதுவோமா, C/Dன்னு சொல்லுவோம். இப்போ ஏக்கு சி என்ன விகிதத்தில் இருக்குது, நேர் விகிதம், அதாவது டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் இருக்கா. இப்போ ஏ அதிகரிச்சுன்னா சி என்ன ஆகும், சியும் அதிகரிக்கும். ஓகேவா? அப்போ அதுவே ஏவை பொறுத்து டி என்ன விகிதத்தில் இருக்குது, எதிர் விகிதம், அதாவது இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனில் இருக்குது. இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் இருக்கா, இது வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனில் இருக்குது. அப்போ ஏ அதிகரித்தா என்ன ஆகும், இங்கே டி என்பது குறையும். ஓகேவா? கிளாஸ்க்குள்ளே போகும்போது உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொன்னால் இன்னும் நல்லா புரியும். A/B வந்து 2:3 கொடுத்துட்டான். B/C வந்து 9:11 கொடுத்துட்டான். அப்போ A/B/C அதோட வேல்யூ என்னன்னு கேட்குறான். கொடுக்குறது எதுனா என்ன ஆகும், A/Bயா, A/B என்ன கொடுத்துருக்கான், 2:3 கொடுத்துட்டான். இப்போ நம்ம இது எப்படி எழுதலாம், A/Bன்னு எழுதுவோமா? A/Bன்னு எழுதுனா என்ன ஆகும், 2/3யா. இப்போ என்ன பண்ணலாம், டேரெக்டாக A = 2ன்னு எடுக்கலாம், B = 3ன்னு எடுக்கலாம் இல்லையா? நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம், A = 2 B = 3ன்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போது என்ன பண்ணலாம், A இங்கே 2வா, B இங்கே 3யா. அப்போ இதுலேருந்து எடுங்க, B என்ன வரும், B 9 வருமா, C 11 வருமா? நமக்கு என்ன கேட்குறான், A/B/C கேட்குறான். இப்போ இங்கே A 2 இருக்குது, B 3 அப்படின்னு போட்டு அப்படியே போட்டுறக்கூடாது. A/B/C 3 இருக்கா, நமக்கு இன்னும் ஏ என்ன எடுத்துருக்கோம், 2 எடுத்துருக்குமா. B வந்து 3யா, C வந்து இந்த இடத்துல கொடுக்கல, C கொடுக்கலையா. அப்போ என்ன பண்ணோம், இதே நம்பரை இங்கே போட்டுக்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்கான், A கொடுக்கல, ஸோ A கொடுக்கல. அப்போ B வந்து 9 கொடுத்துருக்கான், C வந்து 1 கொடுத்துருக்கான். அப்போ இதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, 9 தானே. அப்போ 9 போடலாம். மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 2 9s are 18, 3 9s are 27, 3 1s are 11. அது C வந்து 11. ஆமாம், 3 11s are 33யா. அடிக்கலாமா இதை, 11 3 டேபிள்ஸில் அடிக்கலாமா. 6 3s 9 3s 11 3s. அப்போ என்ன ப்ரொபோர்ஷனில் இருக்குது, 6:9:11. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A/5 B/3 கொடுத்துட்டான், C/7 கொடுத்துட்டான். என்ன பண்ணலாம், A/5யா, B/3யா, C/7 கொடுத்துட்டான். என்ன இதோட A/B/3 என்ன ப்ரொபோர்ஷனில் இருக்குன்னு கேட்குறான். என்ன பண்ணலாம், அப்படியே டேரெக்டாக எழுதுறான். ஏக்கு என்ன இருக்குது, 5யா, பிக்கு 3யா, சிக்கு 7. இதான் ப்ரொபோர்ஷனு, 5:3:7. புரியுதா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 3A = 4Bன்னு கொடுத்துட்டான், 5B = 6ன்னு கொடுத்துட்டான். அப்போ A/C கேட்கலாம். என்ன பண்ண போகிறோம், A இருக்கா, Aக்கு 4ஆ, அப்போ Aக்கு 4ன்னு எடுத்துக்கோங்க. Bக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, 3 இருக்கா, B 3ன்னு எடுத்துக்கோங்க. C தெரியல, ஸோ இப்படியே போடுங்க. இந்த பக்கம் என்ன, Bக்கு 6ஆ, Bக்கு 6, Cக்கு 5யா, Cக்கு 5, Aக்கு என்னன்னு தெரியல. நம்ம என்ன கேட்குறோம், A/B/Cயா, A/B/C கண்டுபிடிக்கணுமா. ஏ என்ன, இதில் மட்டும் எடுங்க. A வந்து 4, B வந்து 3. சரி, C இங்கே கொடுக்கல, ஸோ பக்கத்தில் என்ன இருக்குது அதை எழுத போகிறோம், 3. இங்கே வந்து A கொடுக்கல, B வந்து 6, C வந்து 5யா. A கொடுக்கலாம், இது பக்கத்தில் என்ன இருக்கோ அதை எழுத போகிறோம். இங்கே மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 4 6 are 24, 3 6 18,
3 5s are 15 நமக்கு என்ன கேட்குறான் A is to C கேட்குறான் ஏவும் சியும் கேட்குறான் அப்போ A is to C என்ன வரும் 24 is to 15 அடிக்கலாமா 8 3s வருமா 5 3 வருமா அப்போ A is to C எவ்வளோ 8 is to 5 8 is to 5 என்பது சரியான விடை. அடுத்த क्वेश्चन பாருங்க A is to B is to 3 அதோட விகிதம் கொடுத்துட்டான் A 3 B 4 C 5 ன்னு கொடுத்துட்டான் இப்போ என்ன A by B கேட்குறான் A by B ஈஸ்ட்னா ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிக்கலாம் A by B B by C C by A கேட்குறான் நமக்கு A என்ன வருது A வந்து 3 by B வந்து 4 B வந்து 4 C வந்து 5 C வந்து 5 A வந்து 3 என்ன பண்ணலாம் கீழே இருக்கிறதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் 5 3 எதுவுமே பண்ண முடியாது 4 5 20 23 60 வருதா எல்சிஎம் அப்போ 3/4 into 60 4/5 into 60 5/3 into 60 போடுங்க என்ன வரும் 1 4 எத்தனை 4 15 4 1 5 12 5 வருமா 1 3 23 வருமா 3 15 எவ்வளோ 45 4 12 48 வருமா 5 20 எவ்வளோ வரும் 100 வருமா இப்போ என்ன ப்ரொபோஷனில் இருக்குது 45 48 100 ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்க A by 4 B by 5 C by 9 நம்ம என்ன பண்ண போகிறோம் பையில் கொடுத்துருந்தா அதே தான் எடுக்க போகிறோம் A is equal to 4 எடுத்துக்கலாம் B is equal to 5 எடுத்துக்கலாம் C is equal to 9 எடுத்துக்க போகிறோம் அப்புறம் A plus B plus C divided by C கேட்குறான் அப்போ A எவ்வளோ வருது A plus B plus C divided by C இதோட வேல்யூ கேட்குறான் A எவ்வளோ 4 B வந்து 5 C வந்து 9 divided by 9 ஆட் பண்ணால் என்ன வரும் 18/9 2 வருமா அப்போ ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி கொஸ்டின் தான் உங்களை எதிர்பார்க்கலாம் 1106 ரூபாவை ABC முறையே இந்த விகிதத்தில் 30 24 25 இந்த விகிதத்தில் பிரித்து எடுத்துக்கிறாங்களாம் அவர்களுக்கு கிடைக்கும் தொகை எவ்வளோன்னு கேட்குறான் அப்போ என்ன எடுத்துக்கலாம் 30 24 25 எக்ஸ் 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 இது எல்லாம் கூட்டினா தான் என்ன வருமா 1106 வருமா ஓகேவா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ண என்ன வரும் 30 25 எவ்வளோ வரும் 55 9 9 2 4 7 79 வருதா 79 எக்ஸ் ஈக்குவல் டு 1106 வருதா எக்ஸை வச்சுட்டு 1106 டிவைட் பை 79 அடித்தா என்ன வரும் 179 இருக்கா 1106 79 179 போச்சுன்னா 10 1 3 6 79 into 4 போட்டால் என்ன வரும் 316 வருமா அப்போ 4 316 இப்போ 0 அப்போ 14 வருமா எக்ஸ் வந்து 14 கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ என்ன கேட்குறான் ஒருவருக்கும் கிடைக்கக்கூடிய தொகை அப்போ இந்த 14 எடுத்துகிட்டு போய் இங்கே மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க 30 into 14 24 into 14 25 into 14 போட்டிங்க என்ன வரும் 420 14 into 24 போட்டோன்னா வரும் 4 16 5 6 8 5 13 336 இப்போ என்ன வரும் 336 என்ன ஆப்ஷன் இருக்குது ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்க ரூபாய் 102 6 5 4 2 என்ற விகிதங்களில் 4 பாகங்களா 4 பார்ட்டாக பிரித்து
கொடுக்குறாங்க. அப்போ வந்து அதோட மிக குறைந்த தொகை எவ்வளோன்னு கேட்குறான். என்ன சொல்லியிருக்கான்? 6 5 4 2ன்னு பிரித்து எவ்வளோ தொகையை 102 பிரிக்கிறான். நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாத்துக்கும் கூட எக்ஸை போட்டு கூட்டுவோமா? 5x 4x 2x போடுவோமா? கூட்டினா எவ்வளோ? 102 வருதான். ஆட் பண்ண என்ன வரும்? 6 10 17 17x = 102. அப்போ x என்ன வரும்? 102 17 அடித்தா எவ்வளோ வரும்? 6 வருமா? 6 டைம்ஸ் வந்தால் 102 வருதா? அப்போ 102/17 அடித்தா 6 வருமா? அப்போ x = 6. என்ன கேட்டிருக்கான்? மிக குறைந்த தொகை. அப்போ குறைந்த தொகைனா இந்த 2 தானே. அப்போ 2 × 6 இப்போ எவ்வளோ வரும்? 12 வருமா? இப்போ 12 ரூபாய் என்பது சரியான விடை. ஒரு குறிப்பிட்ட தொகையை A மற்றும் B வந்து 7:3 எடுத்துக்கிறாங்களாம். அப்போ A 7 எடுத்துக்கிறாரு, B வந்து 3 எடுத்துக்கிறாரு. ஏவோட பங்கு வந்து 6300 கொடுத்துட்டான். அப்போ மொத்த தொகை எவ்வளோன்னு கேட்குறான். அப்போ நம்ம ஏவோட பங்குக்கு அவனே கொடுத்துட்டான். அப்போ பியோட பங்கை கண்டுபிடிச்சி ஆட் பண்ணால் என்ன வரப்போகுது? ஆன்சர் வரப்போதா? அப்போ A:B வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான்? 7 3 கொடுத்துட்டான். ஏவோட பங்கு எவ்வளோ சொல்லியிருக்கான்? 6300 கொடுத்துருக்கானா? பியோட பங்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எத்தனை முறை வருது பாருங்கள்? 9 7 900 6300. அப்போ வந்து 3900 வருமா? இங்கேயும் 900 போட்டால் என்ன ஆகும்? 3900 வந்து எவ்வளோ வருது? 2700. இப்போ ஆட் பண்ணுங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் மொத்த தொகையா? ஏ வந்து 6300, பி வந்து 2700. அப்போ மொத்த தொகைனா A + B. A + B என்ன வரும்? 0 0 10 1 9000 வருமா? A + B எவ்வளோ வரும்? 9000 ரூபாய் வருமா? ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. இரண்டு எண்களின் விகிதம் 3:7 கொடுத்துட்டான். ஓகேவா? நம்ம என்ன எழுதணும்? x:y எடுத்துக்க போகிறோமா? x yயோட விகிதம் வந்து 3:7. அவ்விரு எண்களுடன் 9ஐ கூட்ட போகிறோம். 2 எண்ணோட 9ஐ கூட்டும் போது விகிதம் என்ன ஆகுதான்? 1:2 ஆகுதான். இப்போ வந்து 3x 7x நம்பர் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? அதோட 9 கூட்டுறாங்க. ரெண்டு நம்பரோட 9 கூட்டும் போது என்ன ஆகுதான்? 1:2 மாறுதான். எப்படி எழுதுவோம்? 3x + 9 / 7x + 9 என்ன ஆகுதான்? 1/2 மாறுதான். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? 2 × 3x + 9 வருமா? அங்கே 1 × 7x + 9 6x + 18 = 7x + 9. 6x அந்த பக்கம் எடுத்துகிட்டு போங்க, 9 எந்த பக்கம் எடுத்துகிட்டு வாங்க. என்ன ஆகும்? 18 - 9 7x - 6x. அப்போ x எவ்வளோ வரும்? 9 வருமா? எக்ஸை கண்டுபிடிச்சேன். எக்ஸ் வந்து 9 கொடுத்துட்டான். ஓகேவா? எக்ஸ் வந்து 9 கொடுத்துட்டான். நம்ம என்ன கேட்குறான்? அவ்விரு எண்களினோட பெரிய எண் எவ்வளோன்னு கேட்குறான். பெரிய எண்ணா 7 தானே. அப்போ 7 × 9 எவ்வளோ வரும்? 63 வருமா? அப்போ 63 என்பது சரியான விடை. ரெண்டு எண்களின் விகிதம், ரெண்டு எண்களோட ரேஷியோ என்ன கொடுத்துருக்கான்? x:y எடுப்போமா? என்ன வருது? 5:8 கொடுத்துட்டான். அந்த ரெண்டுத்தோட கூடுதல் வந்து 39 கொடுத்துட்டான். அந்த எண்கள் என்னென்ன அப்படின்னு கேட்குறான். இப்போது ரெண்டு எண்களை கொடுத்துட்டு ஆட் பண்ணியிருக்கான். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 5x 8xன்னு எடுத்துக்க போகிறோமா? கூடுதல் என்ன சொல்லியிருக்கான்? 39. ஆட் பண்ண வரும் 13x = 39 வருமா? எக்ஸை வச்சுட்டு 13 எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகும்? டிவைட்டில் போகுமா? பை 13 1 3 வருமா? எக்ஸ் 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? டேரெக்டாக இது கூட மல்டிப்ளை பண்ணோம்னா 3 5s are 15 8 3s are 24 வருமா? என்ன கேட்குறான்? அந்த எண்கள் என்ன? 15 24 15, 24 என்பது மிகவும் சரியான விடை. ஐந்து மாம்பழம் மற்றும் 4 ஆரஞ்சு பழங்களின் விலையோடும் 3 மாம்பழம் மற்றும் 7 ஆரஞ்சு பழத்தோட விலையும் சமம். இங்கே வந்து நம்ம மாம்பழத்தை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? ஆரஞ்சு பழத்தை ஒய்ன்னு எடுத்துக்கலாம்.
அதோட விலையோட வந்து 3 மாம்பழம் மற்றும் 7 ஆரஞ்சு பழம் விலையும் சமம்னு சொல்லிக்கலாம். அப்போ என்ன எழுதலாம்? 5x ப்ளஸ் 4y எவ்வளோ சமம்னு சொல்லிட்டான்? 3x ப்ளஸ் 7y சமம்னு சொல்லிட்டான். என்ன பண்ணலாம்? எக்ஸை இந்த பக்கம் எடுத்து வந்து என்ன ஆகும்? எக்ஸை இந்த பக்கமும் ஒய்யை இந்த பக்கமும் எடுத்து போனால் ஆகும் 5x ப்ளஸ் அந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆகுமா? இந்த பக்கம் வந்து எதற்கு போனால் என்ன ஆகும்? மைனஸ் ஆகுமா? 4y இப்போ என்ன ஆகலாம்? 2x இஸ் ஈக்குவல் டு 3y என்ன பண்ணுவோம்? எக்ஸுக்கு நேராக 3 இருக்கா, ஸோ 3 எடுக்க போகிறோம். ஒய்க்கு 2 இருக்கா, அப்போ எக்ஸு வந்து 3 ஒய் வந்து 2. என்ன பண்ணலாம்? அப்போ மாம்பழம் வந்து 3 ஒய் என்ன? ஆரஞ்சு பழம் வந்து 2 அப்போ 3:2 என்பது சரியான விடை. 3 எண்கள் என்ன? 3 எண்களோட ப்ரொபோர்ஷன் கொடுத்துட்டான். எக்ஸு ஒய்இ இசட் எடுத்துக்கலாமா? 3 எண்களோட ப்ரொபோர்ஷன் வந்து 3:4:5 கொடுத்துட்டான். அந்த விகிதத்தில் உள்ளன. அவற்றின் வர்க்கங்களின் அதோட ஸ்கொயரோட கூடுதல் வந்து 1250. இப்போ வந்து 3x 4x 5xன்னு இருக்குன்னு வச்சுப்போம். அதோட கூடுதல் வர்க்கங்களின் கூடுதல்னால் என்ன வரும்? வர்க்கம்னா முதல்ல ஸ்கொயர் பண்ணுவோமா? 3 ஸ்கொயர்னா வரும் 9x ஸ்கொயரு, 4 ஸ்கொயர் பண்ணால் 16x ஸ்கொயரு, 5 ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும்? 25x ஸ்கொயர் வருமா? இதோட கூடுதல் ஆட் பண்ணோம். அப்போ இதோட கூடுதல் வந்து என்ன சொல்கிறான்? 1250ன்னு கொடுத்துட்டான். என்ன பண்ணலாம்? எல்லாமே எக்ஸ் ஸ்கொயர் தான், ஸோ கூட்டிக்கலாமா? 16 9 25 50 50x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1250 எக்ஸ் ஸ்கொயரை வச்சுட்டு 50 எடுத்து போனால் வகுத்தில் போகுமா? இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். 15 எத்தனை 5 வரும்? 25 ப்ளஸ் ஒரு 2 5 வருமா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் வந்து 25 ரூட் இந்த பக்கம் ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் ரூட் ஆகும். ரூட் 25 வேல்யூ என்ன? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 வருமா? ரூட் 25 வேல்யூ வந்து 5. ஓகேவா? 5 கொடுத்துறான். அந்த 3 எண்களின் கூடுதல் என்ன கேட்குறான்? இப்போ என்ன பண்ணலாம்? எக்ஸை வந்து இங்கே ஆட் பண்ணுங்க. 3 × 5 4 இருக்கா? 4 × 5 5 × 5 3 5s are 15 4 5s are என்ன வரும்? 20 5 5s are 25 ஆட் பண்ணணும். 5 5 10 பேலன்ஸ் 1 60 வருமா? அப்போ அந்த 3 எண்களோட கூடுதல் என்ன வரும்? 60 வரும். ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. ஏயின் மதிப்பு ஏவோட மதிப்பு வந்து பிஐ விட 40% அதிகம். அப்போ என்ன பண்ணலாம்? ஏவோட மதிப்பு பியோட மதிப்புன்னு இருக்கா? ஏவோட மதிப்பு வந்து பியை விட 40 அதிகம்னு சொல்லிட்டான். அப்போ என்ன ஆகலாம்? ஏ 100ன்னு இருக்கான்னு வச்சுப்போம், பி வந்து 100ன்னு இருக்கான்னு வச்சுப்போம். ஏ எவ்வளோ இருப்பான்? ஏயின் மதிப்பு பியை விட 40 அதிகம். அப்போ ஏ 140 இருப்பானா? இவன் 100 இருந்தால் இவன் 40 அதிகம், அப்போ 140 இருப்பானா? பியோட மதிப்பு சியை விட 20 குறைவு. பியோட மதிப்பு சி வந்து 100ன்னு இருக்கான்னு வச்சுப்போம். பி எவ்வளோ இருப்பான்? 20 குறைவு, அப்போ 80 தான் இருப்பான். அப்போ ஏஇஸ்டி கேட்குறான். நம்ம ஃபஸ்ட்டு ஏஇஸ்டி பிசிசி கண்டுபிடிக்குமா? ஏபிசி கண்டுபிடிக்குமா? இங்கே என்ன ஏ கொடுத்துருக்கான், பி கொடுத்துருக்கான், இங்கே சி கொடுக்கல. ஸோ சியை வந்து பக்கத்தில் இருக்க நம்பர் போடுவோம். இங்கே என்ன பண்ண போகிறோம்? ஏ கொடுக்கல, பிசிசி கொடுத்துருக்கான். இங்கே எதுங்க? ஏ வந்து 140 140, பி வந்து 100 சி வந்து கொடுக்கல. ஸோ நான் என்ன பண்ணுவோம்? சியை பக்கத்தில் இருக்க நம்பர் இன்னும் அதே தானே போட போகிறோம். 100 அந்த பக்கம் என்ன கொடுத்துருக்கான்? பி 80 கொடுத்துருக்கானா? சி வந்து 100 கொடுத்துருக்கான். இது பக்கத்தில் இருக்க ஏ கொடுக்கல. ஸோ இதுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதை எழுத போகிறோம். 80 என்ன பண்ணலாம்? எல்லா இடத்துலையுமே இது ஒரு 0 அடிச்சிருங்க. 1 1 இந்த பக்கம் இது அடிச்சா என்ன ஆகும்? 8 14 எவ்வளோ வரும்? 112 வருமா? பி எவ்வளோ? 80 வருமா? சி வந்து 100 வருமா? இப்போ நம்ம என்ன கேட்குறோம்? ஏஇஸ்டி தான் கேட்குறோம். அப்போ ஏஇஸ்டி எழுதுங்க. 112 வரும், 100 வருமா? அடிக்கலாமா? 4ஆல் அடிக்கலாமா? 4ஆல் அடிக்கலாம். எத்தனை நாள் வரும்? 2 4 3 8 நாள் வருமா? 25 நாள் வரும். அப்போ 28:25 28:25 இருக்கும். ஏ ஊசி என்ன விகிதத்தில் இருக்குன்னா 28:25 விகிதத்தில் இருக்கும்.
64 லிட்டர் கலவையில் 64 லிட்டர் கலவையில் பால் தண்ணீரோட விகிதம், பால் தண்ணி ஓகேவா, பால் நீர் 2 இருக்கான். எவ்வளோ இருக்கான்? 64 லிட்டர், மொத்தம் 64 லிட்டர் இருக்கான். அதில் எவ்வளோ இருக்கான்? பால் வந்து 5 இருக்கான், நீர் வந்து 3 இருக்கான். இக்கலவையை 3:5 மாற்ற எவ்வளோ நீரை சேர்க்கணும்? நீரை மட்டும் சேர்க்கணும். எவ்வளோ நீரை சேர்த்தா 3:5 ஆக போகுது. அப்போ நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? இது எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். பால் எவ்வளோ இருக்குது, நீர் எவ்வளோ இருக்குது. ஸோ மொத்தம் 64 கொடுத்துட்டான். அப்போது 5x + 3x = 64 கொடுத்துட்டான். இப்போ 8x = 64. எக்ஸ் எவ்வளோ வரும்? டிவைடில் 8 போகுமா? 64 / 8, எக்ஸ் வந்து 8ன்னு வருமா? அப்போ அந்த 8 இங்கே போட்டால் என்ன வரும்? 8 40, 3 8 24. அந்த 64 லிட்டர் கலவையில் 40 லிட்டர் வந்து என்ன இருக்குது? பால் இருக்குது. 24 லிட்டர் வந்து நீர் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்? அதை வந்து 3:5 மாற்றத்துக்கு எவ்வளோ நீரை சேர்க்கலாம்? இப்போ வந்து பாலை சேர்க்க போகிறதில்ல, தண்ணி மட்டும் தான் சேர்க்க போகிறோம். அப்போ இங்கே மட்டும் எக்ஸை போடுவோம். 40 / 24 எவ்வளோ தண்ணியை சேர்க்கணுன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸு என்னவா மாறணுமா? நமக்கு 3:5 மாறணுமா? ஓகேவா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 540 எவ்வளோ வரும்? 5 × 40 வருமா? இந்த பக்கம் 3 × 24 + எக்ஸா 540 வந்து 200 வருமா? 324 என்ன ஆகும்? 12 பேலன்ஸ் 1 3 2 6 7 72 வருமா? ப்ளஸ் 3 எக்ஸா. இந்த ப்ளஸ் இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும்? மைனஸ் ஆகுமா? அப்போ என்ன? 200 - 72 = 3xன்னு வருமா? 272 போனால் எவ்வளோ வரும்? 128 வருமா? 128 3xா. எக்ஸை மட்டும் வச்சுட்டு 3 இதை பார்த்து என்ன ஆகும்? 128 / 3யா? எப்படி போடலாம்? அடித்தா என்ன ஆகும்? 4 2 பேலன்ஸ் 2 இருக்குமா? 2/3. அப்போது 42 2/3 லிட்டரு ஆட் பண்ணோம். அப்போ 42 × 2/3 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணால் அதோட விகிதம் என்னவாகுமா? 3:5 ஆகுதான். பவர் ஓகேவா? 9 பவரில் வந்து 9 பவர் 3.04 இருக்கான். ஈஸ்ட்டு 9 பவர் 2.04ன்னு இருக்கான். இதுக்கு சமமான விகிதம் என்னன்னு கேட்குறான். என்ன பண்ணலாம்? ப்ரொப்போர்ஷன்னா என்ன பண்ணலாம்? டிவைடில் போடலாமா? 9 3.04 / 9 2.04ன்னு இருக்குமா? என்ன பண்ணுவோம்? நார்மலாக என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? a பவர் m a பவர் n தான் என்ன எழுதலாம்? a பவர் m n எழுதுவோமா? m + n எழுதுமா? அப்போ a பவர் m / a பவர் n தான் என்ன எழுதுவோம்? a பவர் m - n எழுதுவோம். ஓகேவா? இது வந்து மேக்ஸோட முக்கியமான ஃபார்முலா. பவரில் இருக்கும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன டிவைடில் இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறோம்? 9 வச்சுட்டு 3.04லேருந்து 2.04 கழிச்சா என்ன வரும்? 9 பவர் 1 வருமா? அப்போ 9:1. அப்போ 9:1 என்பது மிகவும் சரியான விடை. A = 4 கொடுத்துட்டான். நம்ம என்ன பண்ணுவோம்? ஈக்குவல்ட்டு அந்த மாதிரி கொடுத்தோம்னா A 5ன்னு எடுத்துக்க போகிறோம். B வந்து 3, A வந்து 5, B வந்து 3, C வந்து இல்லைங்க. ஸோ C அப்படியே போட போகிறோம். B வந்து 6, C வந்து 4, A வந்து தெரியல. ஸோ அப்படியே போட்டுப்போம். என்ன பண்ணுவோம்? A:B:C கண்டுபிடிக்குமா? A:B:C கண்டுபிடிக்குமா? A வந்து 5, B வந்து எவ்வளோ? 3, C வந்து கொடுக்கல. ஸோ பக்கத்தில் இருக்க நம்பரே எழுதுவோம். இந்த பக்கம் என்ன? A கொடுக்கல. B வந்து 6, C வந்து 4. அப்போ இது பக்கத்தில் இருக்குது 6 போடுவோமா? மல்டிப்ளை பண்ணுவோமா? 30 18 12. நமக்கு என்ன கேட்குறான்? A:C தான் கேட்குறான். அப்போ A வந்து 30, C வந்து 12. அப்போ A:C வந்து 30:12 அடிக்கலாமா? 6 2
5 2 26 5 5 அப்போ 5:2 வருமா? இப்போ 5:2 5:2 என்பது மிக சரியான விடை. ரெண்டு எண்கள் அதாவது எக்ஸ் ஒய்னு எடுத்துமா, எக்ஸ் ஒய் வந்து ரெண்டு எண்கள் 5:3 விகிதத்தில் இருக்கான். அவற்றோட வேறுபாடு வந்து 18ன்னு கொடுத்துறான். அந்த ரெண்டு எண்கள் என்னன்னு கேட்குறான். இப்போ என்ன எடுத்துப்போம், 5x 3xன்னு எடுத்து போகிறோம். அதோட வேறுபாடுனா என்ன, மைனஸு. இப்போ 5x மைனஸ் 3xா என்ன கொடுத்துட்டான், அவற்றோட வேறுபாடு வந்து எவ்வளோ, டிஃப்ரென்ஸ் வந்து 18ஆ, கழிச்சா என்ன வரும், 2x வந்து 18. அப்போ x வந்து என்ன வரும், 18/2 அடித்தா 9 வருமா, x வந்து 9 வருமா. என்ன பண்ணுவோம், டைரெக்டாக இதில் சப்ஸ்டிட் பண்ணுவோமா, 5 × 9 3 × 9 9 எவ்வளோ 45 இஸ்ட்டு 9 27 அடிக்கலாமா, அடிக்க வேணாம், அந்த ரெண்டு எண்கள் மட்டும் தான் கேட்டிருக்கான். அப்போ 45 27, இப்போ 45 27. ஓகே, ரேஷியோ ப்ரொப்போர்ஷன் அப்படின்றது ரொம்ப சின்ன டாபிக் தான். இது வந்து உங்களுக்கு வந்து ஏஜ் சம், அதாவது வயசு கேட்பான். இப்போ வந்து ஒருத்தரோட வயசு வந்து 40, அவரோட மகன் வயசு வந்து 20, இவங்க ரெண்டு பேரோட ரேஷியோ வந்து கொடுத்துட்டு 40 வயசுக்கு அப்புறம் இன்னும் 40 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஏஜ் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்பான். அதுக்கு இந்த ப்ரொப்போர்ஷன் நம்ம ரேஷியோ ப்ரொப்போர்ஷன் நம்ம ஒழுங்காக தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த கிளாஸில் வந்து ஏஜ் அப்புறம் வந்து ஏஜ் வயசை பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.